அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் அப்டேட்டோட டே 11க்கு உங்கள் எல்லோரும் டே 11 12 ஐயோ நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். டே 12 நினைக்கிறேன். டே 12க்கு உங்கள் எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். ஸோ என்னடா எப்போ ஆஃபீஸில் இருந்தானே வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம், இன்றைக்கி என்னாச்சு ஸ்ட்ரைட்டாக சாப்பிட போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன கதைன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாப்பிட வந்தப்போ தான் ஞாபகம் வந்தது, வீடியோ போடலே ஐயோ அப்படிங்கிற மாதிரி. சரின்னு காலைல நம்ம எக்ஸ்பிரஸில் போயிட்டு ஒரு நெய் ரோஸ்ட்டு ப்ளஸ் ஒரு வடை கொஞ்சம் சாம்பார், அந்த காம்போவில் ஒரு ஃபுட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சின்னதாட்டு காஃபி கிரேவிங்ஸ். சரி ஓகே, நம்ம புதுசாக வாங்கி வச்ச கான்செப்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜை பிரித்து 3-in-1 காஃபி பேக்கேஜை பிரித்து கப்பில் தட்டிட்டு தண்ணியை சூடாக்கிட்டு கமகமன்னு கரண்டியை போட்டு ஒரு கலக்கிட்டு ஸ்பூனை தான் கரண்டின்னு சொன்ன, வேறு ஒன்றும் இல்லை. அதை போட்டு ஒரு கலக்கிட்டு கல்ப்பாக ஒரு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு போர் அடிக்கிற மாதிரி இருந்து, அந்த போர் அடிக்கிறத போக்குறதுக்குன்னு ஒரு பைத்தியார கூத்து காட்டியிருப்பேன். அந்த கூத்தை நீங்களே பாருங்கள், இதோ உங்களுக்காக. டடா ஓன் பிஜிஎம். சரின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பைத்தியார கூத்துலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கும்போது திடீர்னு சார் அப்படின்னு ஒரு சவுண்டு. யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா பிக்காளி பையன் நம்ம ஃபோர்மேன் ஏரியா பக்கம் வந்துருந்தான். பையன் டீ வாங்கிட்டு வந்துட்டான். சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 3 டீ உள்ளே தள்ளிட்டேன். 3 டீயில் 2 டீ ஒரு காஃபி உள்ளே தள்ளிட்டேன். இது 4வது டீ. யாரா நீ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், வேறு வழி இல்லை. சரின்னு சொல்லிட்டு பையன் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்தான். அதையும் டீயில் டிப் பண்ணி லைட்டாக ஒரு தட்டிட்டு அதுக்கப்புறமா டீயையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கு தான், வேறு என்னத்தை சொல்கிறதுக்கு, ஒர்க்கை இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஒர்க்கையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு சதறி மதியம் சாப்பிட்ல, இனி வந்தால் சாப்பிட்டேன். பட் இது கிளிப் எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் முடிச்சு எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே ஜிம்முக்கு சதறிட்டேன். ஜிம்மில் என்ன கதை அப்படின்னா, 2 நாளாக ஜிம்முக்கு வர போகலையா. சரின்னு மாப்பிள்ளை லெக்கில் விடல. நான் தான் சொன்னேன் நான் லெக்கு போடுறேன் அப்படின்னு, ஏன்னா ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காஃபுக்கு தக்காளி போடுறா, காஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண விட்டான். சரின்னு சொல்லிட்டு காஃப் மசிலுக்கு ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஸ்குவாட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். ஸ்குவாட்டு தான் வெறித்தனமாக இருந்தது. ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஸ்குவாட்டில் கொஞ்சம் வெயிட் புஷ் பண்ணேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போட்டேன். கொஞ்சம் வித்தியாசமான வேரியேஷன். சரி போகணும்னு போட்டுட்டு எலும்பி நின்னா காலெலாம் கட்டக்கட்டான ஆட்டம். சரி அந்த ஆட்டத்தோடய வேறு ஏதாவது கொஞ்சம் ஈஸியாக சொல்லுவான், இல்லைனா வீட்டுக்கு கிளம்ப சொல்லுவான்னு பார்த்தா பிக்காளி பையன் தம்பி இன்னும் முடியலை, மேலே போய் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன் அப்படின்னு வச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு லெக் எக்ஸ்டென்ஷன். சரின்னு அங்கே பார்த்தா அது வேறு லெவலு. ஃபஸ்ட் செட்லாம் என்னால் போடவே முடியலை, அந்த அளவுக்கு கால்லாம் கெடுக்குதுன்னு வச்சு ஒரு மாதிரி ஆகிட்டு. சரின்னு சொல்லிட்டு 2வது செட்டு உள்ள வீடியோ தான் இது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு சதறி என்ன பண்ணாக்குன்னு தெரியாமல் அப்படியே பக்கத்தில் நெக்ஸ்ட் போய் ஒரு நக்கி நாங்கி அடிச்சுட்டு டேயை முடிச்சிட்டேன்.